குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். நாட்டை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு பாலியல் சம்பவமாக நிர்பயா வழக்கு இருந்தது. அதே போல் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு பெரும் பாலியல் சம்பவமாக 2019 நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவம் இருந்தது. அந்த வழக்கு 2019 சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு 6 ஆண்டுகளாக இந்த வழக்குல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணைகள் நீதிமன்றத்தில் முடிவுக்கு வந்த நிலையில இன்றைய தினம் நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை அறிவித்திருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருமே குற்றவாளிகள் தான். அவர்கள் குற்றம் செய்ததற்கான சான்றுகள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதனால் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தண்டனை விவரங்கள் 12 மணி அளவுல வழங்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் 9 நபர்களும் பெண்கள் மீதான அந்த வன்கொடுமைகளை செய்தது, அதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்டது. இவை அனைத்தும் சாட்சியங்கள் எந்த ஒரு சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் குற்றவாளிகள் என்ற இந்த தகவல் அறிவிப்பானது சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்ப்பானது வாசிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தண்டனை விவரங்கள் அதிகபட்சமாக அவர்களுக்கு தாக்கும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்புல சிபிஐ வழக்கறிஞர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று அவருடைய குடும்பத்தார் தரப்புல இந்த குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றவாளிகள் 9 பேரும் அவருடைய குடும்பத்தார் தரப்புல அவர்கள் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில என்ன மாதிரியான தண்டனை விவரங்கள் இடம்பெறும் என்பது பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே 12 மணி அளவுல வாசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 15 நிமிடங்கள் தான், அதுக்குள்ளாக இந்த 9 பேருக்கும் என்ன வகையான தண்டனைகள் என்பது தெரிய வரும். பொள்ளாச்சியில பெண்கள் 8 பேரை இந்த 9 நபர்களும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதுதான் இந்த வழக்கினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர் சந்தித்த போது தெரிவித்திருந்தார். அதுவும் இவர்கள் அனைவரும் இவர்களுக்கு எதிரான அந்த சாட்சியங்கள் அனைத்தையும் கலைப்பதற்கான முயற்சி செய்தது, மின்னணு சார்ந்த தரவுகளை அவர்கள் அளித்தது உள்ளிட்டவைகள் அவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்க கடினமான ஒரு வழியை ஏற்படுத்தினாலும் நவீன கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் அளித்த அந்த தரவுகள் மின்னணு மூலமாக அவர்கள் அளிக்கப்பட்ட அந்த தரவுகள் அவர்கள் அளித்த அந்த டேட்டாக்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு அவை சந்தேகத்து இடமின்றி மேலும் அவர்கள் படம் பிடித்து வைத்திருந்த அந்த காட்சிகள் எதுவும் எடிட் செய்யப்படாமல் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக சாட்சியமாக வைக்கப்பட்டது மிகப்பெரிய ஆதாரமாக இந்த வழக்குகள் கை கொடுத்ததாக சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். பொள்ளாச்சியில இந்த 8 பெண்களையும் அவர்கள் வன்கொடுமை செய்ததே சிபிஐக்கு கண்டுபிடிப்பது பெரிய சவாலாக இருந்தது என்பதையும் சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்குடைய தொடர் 6 ஆண்டு கால விசாரணையின் போது முதலில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சவால் என்று சொல்லப்பட்டது. முதலில் இந்த வழக்கு ஒரு பெண்மணியுடைய சகோதரர் தன் தங்கைக்கு இதுபோல் நடந்திருக்கிறது என்பதை காவல் நிலையத்தில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்த வழக்கு தொடர்பான ஒரு முதல் புகார் மனுவை கொடுக்கிறார். அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. 20 நாட்களில் இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மை தெரிந்து அப்போது இருந்த தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுகிறது. பின்னர் இந்த வழக்கினுடைய தீவிரம் மாநிலம் முழுவதும் பெரிய பரபரப்பு ஏற்படுத்ததை அடுத்து இதனுடைய வீரியத்தையும் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்து வழக்கை மாற்றியது. அதற்கு பிறகாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு 40 நாட்களில் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து 6 ஆண்டுகளாக இந்த வழக்கின் மீதான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 1500 பக்கங்களில் 3 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. 13 பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது தண்டனைக்கு உரியவராக சந்தேகத்தினர் நிரூபிக்கப்பட்டிருக்கிற 9 பேர் மீதும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களை வன்கொடுமை செய்தல், கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தல், அவருடைய ஆடைகளை கடைந்து வன்புணர்வு செய்தல், அவர்களை மிரட்டுதல், அதே போன்று திட்டமிட்டு கூட்டு மனப்பான்மையாக குற்றம் செய்துவிட்ட வழக்கு பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. மேலும் சட்ட நுணுக்கங்களின்படி அவர்களுக்கு உச்சபட்ச இந்த 9 குற்றவாளிகளுக்கும் உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அரசனுடைய வாதமாக இருந்தது என்பதை அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த குற்றம் செய்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசு, சபரராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அரண்பால், பைக் பாபு, அருணானந்தம், அருண்குமார் இந்த 9 பேரும் குற்றவாளிகள். இந்த 9 பேருக்கும் கடுங்காவல் தண்டனையுடன் அவர்களுக்கு அதிகபட்சமாக சாகும் வரையில ஆயுள் தண்டனையை வழங்க வேண்டும் என்பதுதான் அரசு தரப்புல வலியுறுத்தப்பட்டதா சிபிஐ வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மேலும் பெண்களை மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டதற்கு மிக முக்கிய பலமாக அமைந்தது இந்த வழக்கினுடைய சாட்சிகள். 48 நபர்கள் இந்த வழக்கினுடைய சாட்சிகளாக பதிவு செய்யப்பட்டார்கள். அந்த 48 நபர்களும்
எந்த ஒரு பிறல் சாட்சியமும் இல்லாமல் அவர்கள் முதலில் கொடுத்த சாட்சியத்தையே கடந்த இறுதி வரை தெரிவித்து இவர்களுக்கு எதிரான குற்றங்களை நிரூபிப்பதற்கு பக்க பலமாக நியாயத்தின் பக்கம் நின்றதனால் இவர்களுக்கு இந்த தண்டனை பெற்றுத்தர முடிந்தது என்பதையும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 6 ஆண்டு காலங்களில் அவர்கள் முழுவதுமாக சேலம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவ்வப்போது வழக்கு விசாரணையின் போது காணொலி வாயிலாக அவர்கள் நேரில் ஆஜராக இருந்தார்கள். இன்றைய தீர்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதற்காக சேலம் நீதிமன்றத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு நீதிமன்றத்துடைய வளாகத்திற்கு அவர்கள் பயங்கர உச்சகட்ட போலீஸ் பாதுகாப்புடன் தான் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். மேலும் இந்த தீர்ப்பு வரக்கூடிய நேரங்களில் எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நீதிமன்றம் கோயம்புத்தூருடைய மகளிர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாக அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உச்சகட்ட பாதுகாப்பானது கொடுக்கப்பட்டது. மேலும் இவர்கள் 9 நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இன்று காலை 10:30 மணி அளவில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்க தண்டனை இவர்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு இவர்கள் குற்றவாளிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிவிப்பும் கூட கதவுகள் மூடப்பட்டு உள்ளரங்கிற்குள்ளாக தான் இந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தீர்ப்பு வாசிப்பதற்கு முன்பாக ஒரு குற்றவாளி என்று சொல்லப்பட்டதுமே இந்த கதவுகள் மூடப்பட்டது பின்னர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பெண்கள் மீதான வன்கொடுமை தொடர்பான வழக்கு, பாலியல் வழக்கு என்பதனால இந்த வழக்கினுடைய ஆரம்ப காலகட்ட விசாரணையில் இருந்து அந்த பெண்கள் தொடர்பான பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான அடையாளங்கள் வெளியேறக்கூடாது என்பதில் கவனமாக இருந்ததனுடைய காரணமாக இந்த வழக்கின் விசாரணையும் கூட கதவுகள் மூடப்பட்ட அரங்கிற்குள்ளாக தான் விசாரணை செய்யப்பட்டது. இப்பொழுது தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னதாக இவர்கள் குற்றவாளி என்று இந்த தீர்ப்பில் அறிவிப்பதும் கூட அந்த கதவுகள் மூடப்பட்ட பின்னர் தான் இந்த அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 நபர்களும் குற்றவாளிகள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதுதான் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. 12 மணி அளவில் அந்த தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 9 நபர்களுக்குமே குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் வரையிலும் தண்டனை கிடைக்கக்கூடியது உறுதி என்ற அடிப்படையில் தான் தற்போது வரையிலும் தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சட்டம் சொல்வது என்ன, நீதிபதியுடைய அப்சர்வேஷன் என்ன செய்திருக்கிறார், அதே போன்று தீர்ப்பில் அவர் என்ன குறிப்பிட்டார் என்பதெல்லாம் 12 மணிக்கு தான் நமக்கு தெரிய வரும். அதுவரையிலும் அவர்களுக்கான தண்டனை என்பது என்ன என்பது குறித்து இதுவரையிலும் உறுதிப்படான தகவல் இல்லை. ஆனால் சட்டம் தெரிந்த வல்லுநர்கள் அனைவருமே இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு தொடர்பான இருக்கக்கூடிய வாதமாக இருந்தது. ஆனால் இந்த குற்றவாளிகள் 9 உறவினர்கள் மட்டும் குறைந்தபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கலாம் மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.